தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 89, உட்பகை. குறள் எண் 883. உட்பகை அஞ்சித்தன் காக்க உழைவிடத்து மட்பகையின் மானத் தெரும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், தன்னை சுற்றி தனக்கு வேண்டியவர் போலிருந்து துன்பம் தரும் தீயோரிடமிருந்து முதலில் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் சமயம் வரும்போது அவர் மண்குடம் வனைபவனே சுலபமாக அதை அறுத்து விடுவது போல துன்பத்தை செய்து விடுவார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், நம்முடனே இருந்து நமக்கு நன்மை செய்வது போலவே நடந்து கொண்டு நமக்கு தீமை செய்பவர்களிடம் இருந்து நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். இல்லையேல் அவர்கள் ஒரு நாள் நம்மை அழித்து விடுவார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.